அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வேலை செய்யும்போது யாராவது தொந்தரவு செஞ்சாங்கன்னா, அந்த நேரத்தில வந்துட்டு நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து எப்படி நம்ம ஹிந்தியில பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, இதில வந்து தயவு செய்து காத்திருங்கள். அது தமிழ்ல வந்து தொந்தரவு பண்ணும்போது தயவு செய்து காத்திருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தயவு செய்து காத்திருங்கள். அது தமிழ் மொழியில. அது வந்து இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் வெயிட். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் வெயிட். இப்போ ஹிந்தியில பார்த்தீங்கன்னா, அதுக்கு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, தயவு செய்து காத்திருங்கள் அப்படின்னு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஹிந்தியில, கிருபயா பிரதீக்ஷ் கரேம். கிருபயா பிரதீக்ஷ் கரேம். கிருபயா பிரதீஷ் கரேம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து என்ன வேர்டு நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த கிருபையா என்ற வேர்டை வந்து நீங்கள் தனியாக எடுத்து எழுதி, அதுக்கு வந்து தமிழ்ல, இங்கிலீஷ்ல நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அதாவது கிருபையானா ப்ளீஸ், அதாவது தயவு செய்து. கிருபையானா ப்ளீஸ், அதாவது தயவு செய்து. பிரதீக்ஷ் அப்படின்னா வெயிட், காத்திரு. பிரதீக்ஷ் அப்படின்னா வெயிட், காத்திரு, காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை நீங்கள் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் வந்து இந்த வீடியோவிலே நீங்கள் தனித்தனியாக எழுதி வச்சு படிக்கும் பொழுது, நமக்கு நிறைய வேர்டு வந்து ஹிந்திலையும், தமிழ்லையும், இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்துட்டு நான் உங்களை எழுதி வைக்க சொல்கிறேன். இதில் வந்து கிருபையா என்ற வேர்டு எழுதி வச்சுக்கோங்க. பிரதீக்ஷ் என்ற வேர்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ கிருபையானா தயவு செய்து. கிருபையானா தயவு செய்து, அதாவது இங்கிலீஷில் ப்ளீஸ். கிருபையா என்பது ப்ளீஸ். பிரதீக்ஷ் அப்படின்னா வெயிட். பிரதீக்ஷ் அப்படின்னா வெயிட். இந்த ரெண்டு வார்த்தையும் இந்த இதில் கரேம் அப்படின்னா அது செய்கிறது. ஹரேம்னா செய்கிறது, அதாவது தமிழில் செய், ஆங்கிலத்தில் டூ அப்படி சொல்லுவோம். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஹரேம், ஹர் செய் அப்படிங்கிறது. அப்போ அந்த ஹருங்கிற வார்த்தையும் ஹரேங்கிற வார்த்தையும் நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி ஹர்னா செய் அப்படிங்கிறது. அது ஹரு வந்து செய், அது இங்கிலீஷில் டூ, ஹிந்தியில் ஹர் அப்படிங்கிறது. அப்போ கிருபையா பிரதீஷ் கரோம், கிருபையா பிரதீஷ் கரோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சென்டென்ஸில் இந்த 3 வேர்டு நீங்கள் தனித்தனியாக எடுத்து எழுதி வச்சிட்டிங்கன்னா, அது வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து பேராகிராஃபில் அந்த வேர்டு வரலாம். சின்ன சின்ன சென்டென்ஸில் வரலாம். இல்லை இந்த வேர்டை வச்சு இன்னும் நிறைய நீங்கள் மேக் பண்ணி ஒரு சென்டென்ஸை பேசலாம். அப்படி இருக்கும்போது இந்த தனித்தனி வேர்டில் நீங்கள் தனித்தனியாக மீனிங் கற்றுக்கிட்டு அப்புறமா இது ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இந்த வரி அப்படின்னு சொல்கிறேன். இந்த கிருபையாங்கிறத தனியாக எழுதி வச்சுங்க. பிரதீக்ஷ என்ற வார்த்தையை தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க மீனிங்கு. கரையுங்கிறத அதை தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தயவு செய்து காத்திருங்கள். நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளை யாராவது தொந்தரவு பண்ணினாங்க அப்படின்னா, தயவு செய்து காத்திருங்கள், தயவு செய்து ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இது அடிக்கடி. ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிறது. அப்போ அதை ஹிந்தியில் நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னா, கிருபையா பிரதீஷ் கரும், கிருபையா பிரதீஷ் கரேம் அப்படின்னு சொல்கிறது. கிருபையா பிரதீஷ் கரேம். அப்போ இதை நீங்கள் வந்து எழுதிட்டு திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும் அந்த வேர்டு. அப்போ தான் நம்மளுக்கு மெமரியில் நிற்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தயவு செய்து திரும்பி வாருங்கள். இந்த தயவு செய்து திரும்பி வாருங்கள். இந்த தயவு செய்து அப்படின்னா ப்ளீஸ், தயவு செய்து அப்படின்னா ப்ளீஸ். திரும்பி வாருங்கள் அப்படின்னா கம் பேக். திரும்பி வாருங்கள் அப்படின்னா கம் பேக். இதை வந்து தயவு செய்து அப்படிங்கிறத சீக்கிரமாக அதை வந்து கிருபையா ப்ளீஸ், கிருபையா கிருபையா கிருபையான்னு சொல்லி ரொட்டீனாக நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் அல்லது 5 டைம்ஸ் அல்லது எத்தனை உங்களுக்கு எப்படி மெமரியில் நிற்குதோ அத்தனை டைம் நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். எழுதி மெமரியில் தங்குற வரைக்கும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த வேர்டும் மீனிங்கும் கரெக்டாக மெமரியில் நிற்கும். அப்போ தயவு செய்து திரும்பி வாருங்கள், தயவு செய்து திரும்பி வாருங்கள். அப்போ அந்த தயவு செய்து அப்படிங்கிறது ப்ளீஸ், தயவு செய்துங்கிறது ப்ளீஸ். அந்த ப்ளீஸுங்கிற வேர்டு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கிருபையா, ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கிருபையா. இந்த வாபஸ் அப்படிங்கிறது, வாபஸ்னால் திரும்ப, வாபஸ்னால் திரும்ப. அப்போ ஆ அப்படின்னா வர்றது, ஆ அப்படின்னா கம், ஆ அப்படின்னா கம். இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கணும். ஆங்கிறது கம்னு போட்டுக்கோங்க. அதே ஹிந்தியில் ஆங்கிறது கம்மு. ஜாவோ அப்படின்னா அதாவது திரும்ப வாங்க, திரும்ப வாருங்கள். வாபஸ் ஆஜாவ், வாபஸ் ஆஜாவ். வாபஸ் ஆவஜனா வாபஸ் ஆஜாவ்னா திரும்ப வாருங்கள், திரும்ப வாருங்கள் அப்படிங்கிறது. இதில் வந்து நீங்கள் என்னென்ன எழுதி வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே கிருபையை எழுதி வச்சுருப்பீங்க. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா வாபஸ் என்ற வேர்டை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாபஸ்ங்கிற வேர்டு வந்து திரும்ப அப்படிங்கிறதுன்னு அர்த்தம், அதாவது பேக்கு. இதை எழுதி வச்சிங்க. ஆனா வருதல், ஜாவோனா திரும்ப வாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தயவு செய்து இங்கே வரவும், தயவு செய்து இங்கே வரவும். அப்போ தயவு செய்துங்கிறத நீங்கள் ஏற்கனவே எழுதி வச்சிட்டிங்க. அதுக்கு வந்து கிருபையா, அதுக்கு வந்து
ஆங்கிலத்தில் ப்ளீஸ், ஆங்கிலத்தில் ப்ளீஸ். அடுத்தது தயவு செய்து இங்கே வருமா அப்படிங்கிறது, இங்கேங்கிறது ஹியர், இங்கேங்கிறது ஹியர். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் யகாம், ஹிந்தியில் யகாம். இந்த யகாம்னு போட்டு ஹியர்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது கிருபையா யகாம் ஆயே, கிருபையா யகாம் ஆயே, தயவு செய்து இங்கே வரவும், தயவு செய்து இங்கே வரவும். அப்போ இதில் என்ன வேர்டு நீங்கள் ஏற்கனவே கிருபையாக எழுதி வச்சுருப்பீங்க. கிருபையாங்கிறது வந்து ப்ளீஸ். அதை வந்து ரொட்டீனாக நீங்கள் ஒரு உங்களுக்கு மெமரியில் நிற்கிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இது ஈஸியாக வரும். யகாம்ங்கிறது ஹியர், இங்கே. ஆயேங்கிறது வாருங்கள், அதாவது ஆயேங்கிறது வாருங்கள். கிருபையா யகாம் ஆயே, கிருபையா யகாம் ஆயே, ஆயேன்னா வாருங்கள், ஆயேன்னா வாருங்கள். யகாம்ங்கிறது இப்போ இந்த சென்டென்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸில் நீங்கள் என்ன எழுதி வைக்கணும் அப்படின்னா, கிருபையாக ஏற்கனவே எழுதி வச்சுருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் நீங்கள் வந்துட்டு யகாம்ங்கிற வேர்டை தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அந்த யகாம்னா ஹியர், யகாம்னா ஹியர். ஆயேன்னா கம், வர்றது, ஆயேன்னா கம், வர்றது. அப்போ இங்கே வரவும், இங்கே வரவும், தயவு செய்து இங்கே வரவும். இதுக்கு ப்ளீஸ் கம் ஹியர், ப்ளீஸ் கம் ஹியர், ப்ளீஸ் கம் ஹியர். இப்போ இந்த சென்டென்ஸில் நீங்கள் வந்துட்டு இந்த ப்ளீஸ் ப்ளீஸ் பாருங்கள், அதுக்கு எல்லாம் கிருபையா நீங்கள் இப்போ சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரக்னு வந்துடும். இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தயவு செய்து பதில் கூறுங்கள். தயவு செய்து ரொம்ப தொந்தரவாக கொடுத்துட்டே இருக்காங்க, இல்லைன்னா தயவு செய்து பதில் கூறுங்கள். வரலன்னா என்ன சொல்லுவாங்க, வரலன்னா என்ன செய்வோம், தயவு செய்து பதில் சொல்லுங்கள், பதில் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தயவு செய்து பதில் கூறுங்கள் அப்படிங்கிறது தமிழ் மொழியில். இது வந்துட்டு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ரிப்ளே, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ரிப்ளே. இதுக்கு வந்து நம்ம ஹிந்தியில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா கிருபையா உத்தர் தேம், கிருபையா உத்தர் தேம், கிருபையா உத்தர் தேம். கிருபையா கிருபையா கிருபையான்னு சொல்லி அதில் நீங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிருபையா போட்டு ப்ளீஸ், கிருபையா போட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொட்டீனாக எழுதிட்டு இருந்தீங்கன்னா அது கிருபையாங்கிற வேர்டு மெமரியில் நிற்கும். அடுத்து உத்தர் பார்த்தீங்கன்னா உத்தர்னா ஆன்சர், உத்தர்னா இதுவும் இந்த சென்டென்ஸில் இந்த உத்தருங்கிற வேர்டை நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. உத்தர் போட்டு அதுக்கு வந்து ஆன்சர், அதாவது தமிழில் பதில். தேம்னா கூறுங்கள், தேம்னா கூறுங்கள், சொல்லுங்கள், அதாவது தேம்னா கூறுங்கள். அப்படி தான் கிருபையா உத்தர் தேம், கிருபையா உத்தர் தேம் அப்படிங்கிறது தயவு செய்து பதில் கூறுங்கள், கிருபையா உத்தர் தேம். இந்த சென்டென்ஸில் நீங்கள் வந்துட்டு முக்கியமான வேர்டு நீங்கள் எழுதி வச்சுக்க வேண்டியது 2 வார்த்தை தான். அதில் வந்து உத்தர் தேம், உத்தர் தேம். இந்த உத்தர்னா ஆன்சர்னு போட்டுக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் பதில்னு போட்டுக்கோங்க. உத்தர்னா ஆன்சர், அதுக்கு பக்கத்தில் பதில் தமிழில். இந்த தேம் அப்படின்னா கூறுங்கள், தேம் அப்படின்னா கூறுங்கள், அதுக்கு ரிப்ளே ஹிந்தியில் தேம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தது வந்துட்டு என்னை வேலை செய்ய விடு, என்ன வேலை செய்ய விடு அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணால் ரொம்ப என்ன வேலை செய்ய விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன வேலை செய்ய விடுங்க, என்ன வேலை செய்ய விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் லெட் மீ ஒர்க், இங்கிலீஷில் லெட் மீ ஒர்க். இப்போ இதுக்கு வந்து ஹிந்தியில் என்ன சென்டென்ஸ் சொன்னாக்கா, முஜே காம் கர்னே தோ, முஜேனா என்ன, காம்னா வேலை, கர்னே தோ என்ன வேலை செய்விடு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வர விரும்பவில்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு கம். இதுக்கு வந்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மைம்னா நான், இதில் எழுதி வைக்க வேண்டியது மைம் நான், நஹிம்னா இல்லை, ஆனால் சாக்தாங்கிறது இதில் நீங்கள் எழுதி வைக்க வேண்டிய வேர்டு வந்து சாக்தானா விரும்புகிறார், விரும்பு அப்படிங்கிறது. அப்போ நஹிம் ஆனா சாக்தா அப்படின்னா நஹிம்னா இல்லை, நான் வர விரும்பவில்லை, நான் வர விரும்பவில்லை அப்படின்னு அர்த்தம். மை நஹிம் ஆனா சாக்தாங்கிறத இதில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இதில் சாக்தா என்பது விரும்புதல், அதாவது விரும்பவில்லை. இதில் நஹிம் ஆனால் சாக்தா, ஆனானா வருதல். அப்போ நஹிம்னா இல்லை, வரல, என்னது நான் நஹிம், அதாவது மை நஹிம் ஆனால் சாக்தா, நான் வர விரும்பவில்லை. இந்த சென்டென்ஸில் நீங்கள் வந்துட்டு மைம்ங்கிற வேர்டை எழுதி வச்சுக்கலாம். மைம்னா நான், நஹிம்னா இல்லை, ஆனானா வருதல், சாக்தானா விரும்புதல், அதாவது விரும்பவில்லை. அப்போ அந்த நஹிம்ங்கிற வேர்டு தான் அதில் வந்து நெகட்டிவாக சொல்கிறது. வரல, நான் வர விரும்பவில்லை. அப்போ இந்த இடத்துல நஹிம் மை ஆனால் சாக்தம், நான்
வர விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நஹிங்கிறது வர விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் அது. அப்போ மை நஹிம் ஆனா சாக்தா, மை நஹிம் ஆனா சாக்தா. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கம், ஐ டோன்ட் வாண்ட் டு கம், ஐ டோன்ட் வாண்ட் டு கம். இது வந்து ஆங்கிலத்தில் நான் வர விரும்பவில்லை. தமிழில் பார்த்தீங்கன்னா நான் வர விரும்பவில்லை. மை நஹிம் ஆனா சாக்தா, மை நஹிம் ஆனா சாக்தா. இந்த சென்டென்ஸில் நீங்கள் எல்லா வேர்டும் எழுதி வச்சுக்கலாம், எல்லா வேர்டும் எழுதி வச்சுக்கலாம். மை நான், நஹிம் இல்லை, ஆனானா வர்றது, ஆனானா வர்றது, ஜானானா போகிறது. நான் வர விரும்பவில்லை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தே ஓன்ட் அக்ரி டு திஸ், தே ஓன்ட் அக்ரி டு திஸ். அவர்கள் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அந்த ஓன்ட்னா மாட்டார்கள் நெகட்டிவ், அவர்கள் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். திஸ்னா இதற்கு. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா வே 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 இதுக்கு வந்து வேனா நீங்கள் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கணும். வேங்கிறது அவர்கள், வே என்பது அவர்கள். ஈஸ்னா இந்த, பாத்ஸே சக்மத், சக்மத்னா ஒப்புக்கொள்ள, சக்மத்னா ஒப்புக்கொள்ள. அதாவது சக்மத் நஹிம் தீஜியே, தீஜே. சக்மத் நஹிம் அப்படின்னா ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். சக்மத் நஹிம் அப்படின்னா நஹிம்னாலே இல்லை, ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அப்போ அவர்கள், வேனா அவர்கள், ஈஸ் பாத்ஸே சக்மத் நஹிம் தீஜே, நஹிம் தீஜே. இந்த சென்டென்ஸில், இந்த ஹிந்தி சென்டென்ஸில் நீங்கள் வந்து சக்மத் என்ற வார்த்தை எழுதி வச்சுக்கணும். சக்மத்னா ஒப்புக்கொள்ள, ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதாவது இந்த நஹிம்ங்கிறத எடுத்துகிட்டிங்கன்னா ஒப்புக்கொள்வார்கள். சக்மத் தீஜி அப்படின்னா அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் அப்படிங்கிறது. இந்த நஹிம் போட்டோம்னா ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இதில் வந்து நீங்கள் சக்மத் நஹிம் தீஜி, அப்போ ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இதே சக்மத் தீஜினா ஒப்புக்கொள்வார்கள், அப்போ நஹிம் எடுத்துட்டா ஒப்புக்கொள்வார்கள். அதே போல் சக்மத் நஹிம் தீஜே அப்படின்னா அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். வே இஸ் பாத்ஸே சக்மத் நஹிம் தீஜே, வே இஸ் பாத்ஸே சக்மத் நஹிம் தீஜே. இந்த சென்டென்ஸில் நீங்கள் எழுதிக்கொண்டிய வார்த்தை சக்மத் என்ற வேர்டை எடுத்துட்டு அதை எடுத்து நீங்கள் வந்து இது அக்ரின்னு எழுதிக்கலாம் இங்கிலீஷில். இது வந்து தமிழில் ஒப்புக்கொள்ளுதல், அதேமாதிரி ஹிந்தியில் சக்மக். நீங்கள் அதை இந்த சென்டென்ஸில் இந்த வேர்டை நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கலாம். அதாவது ஈஸ்னா இந்த, வேனா அவர்கள். இந்த சென்டென்ஸில் இந்த வேர்டு எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கும் போது உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி ஈஸியாக நமக்கு வந்து பேசுகிறதுக்கு தேவையான வேர்டு வேணும், எல்லாமே மீனிங்கோட. அதனால தான் நம்ம சின்ன சின்ன வார்த்தை எல்லாத்தையும் எழுதி ருட்டீனாக திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம எழுதி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு மெமரிலையும் நிற்கும், நம்ம பேசுகிறதுக்கும் சரளமாக அந்த வேர்டை தூக்கி நம்ம சென்டென்ஸில் மேக் பண்ணி பேசுகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் எழுதி வச்சுக்கிட்டு வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது இயலாது அப்படின்னு சொல்லுவோம். பாசிபிள், இஸ் இட் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இது இயலாது, இஸ் இட் பாசிபிள், இது இயலும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இயலாது தமிழில். இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள், இது இயலாது அப்படின்னு சொல்லுவோம். கேஷுவலாக சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு வந்து ஹிந்தியில் பார்த்திங்கன்னா எக். இந்த எக் என்பது இது எக்குங்கிறது இது, அதுக்கு வந்து சம்பவங்கிறது தான் பாசிபிள், சம்பவங்கிறது பாசிபிள் அப்படின்னு சொல்லிங்க. அதாவது இயலும் இயலாது. சம்பவ் நஹிம், எக் சம்பவ் ஹை அப்படின்னா இது இயலும், எப் சம்பவ் நஹிம் ஹை அப்படின்னா இது இயலாது. அப்போ சம்பவங்கிறது பாசிபிள், இயலும் இயலாது. அதாவது நஹிம் தான் இயலாதுன்னு அர்த்தம். அதில் நஹிம் போட்டதால் சம்பவம்னா பாசிபிள். சம்பவம் என்றாலே என்னது, பாசிபிள், அதாவது இது சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த சம்பவங்கிறத வேர்டை போட்டுட்டு நீங்கள் வந்து சாத்தியம், இப்போ இதில் நஹிம் தூக்கிட்டோம்னா சாத்தியம் அப்படிங்கிறது. இது நஹிம் போட்டதால் சாத்தியம் அல்ல, இது நஹிம் போட்டதால் சாத்தியம் அல்ல. எக் சம்பவம் நஹிம் ஹை, இது இயலாது, இது சாத்தியம், இது சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் வந்து இது இயலும், இது இயலாது அப்படிங்கிறது. அப்போ இதில் எழுதக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் வந்து சம்பவ் அப்படிங்கிறது சாத்தியம் அல்லது இயலாது, சம்பவ் நஹிம் அப்படின்னு போட்டு சாத்தியமற்றதுன்னு போட்டுக்குங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா உன் வேலையை கவனி, ரொம்ப டார்ச்சர் அதிகமாக இருக்குது, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டோம் கோவமாக பேசுகிறது. உன் வேலையை கவனி, அட்டன் டு யுவர் ஒர்க், அது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அப்னே காம் ஃபர்
தயான்ஹைம். அப்னே கம்ஃபர் தயான்ஹைம். அப்னேன்னா தாங்கள், அதாவது தாங்கள்னா அவங்களே, உன்னுடைய வேலையை கவனி. தயான்னா அட்டண்டு. அட்டண்டுனா தயான்னா என்ன தெரியுமா? தயான் வந்து பார்த்தீங்கன்னா இது கவனம் செலுத்துறது. உன்னுடைய வேலையை நீயே கவனம் செலுத்து, மற்றவங்க வேலையை பார்க்காத, மற்றவங்க வேலையை கவனம் செலுத்தாத, உன்னுடைய வேலையை நீ பாரு, உன் வேலையை கவனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அட்டன் டு யுவர் ஒர்க். அட்டன் டு யுவர் ஒர்க். அப்னே கம்ஃபர் தயான் கை. தயான்னா கவனம் செலுத்துறதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணியமாக பேசு. கண்ணியமாக பேசு. ரொம்ப கண்ணியமாக பேசு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அதாவது ரொம்ப கனிவாக, மென்மையாக, நல்லா ஒரு பணிவாக பேசுகிறது. அதுக்கு வந்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா வின்மரதா. இந்த சென்டென்ஸில் நீங்கள் வந்து வின்மரதா என்ற வேர்டு எடுத்து அதை நீங்கள் வந்து பணிவாக பணிவு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இங்கிலீஷில், தமிழில் பணிவு, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பொலைட்லி, ஸ்பீக் பொலைட்லி அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ வின்மரதா சே போலும். போலோம்னா பேசுறதல். போலோம்னா பேசுறது, பேசுங்கள். இப்போ கண்ணியமாக பேசு தமிழ் மொழியில். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக் பொலைட்லி. ஸ்பீக் பொலைட்லி. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா வின்மரதா சே போலும். வின்மரதா சே போலும். இந்த சென்டென்ஸில் நீங்கள் வந்துட்டு போலோம்னா பேசு, பேசுன்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ போலம் என்பது பேசு, ஆங்கிலத்தில் ஸ்பீக்கு. அதே மாதிரி வின்மரதா என்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ணியமாக பேசுறது, அதாவது பணிவாக, பொறுமையாக, நிதானமாக அப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்படி பேசுகிற வேர்டு தான் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா வின்மரதா சே போலும். வின்மரதா சே போலும் அப்படின்னு சொல்லி பேசுகிறது. அப்போ இந்த வேர்டில் வந்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வின்மரதா என்ற வேர்டை எழுதி வச்சுக்கோங்க. வின்மரதாங்கிறது வந்து பணிவாக பேசுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கணக்கை சரிப்பார். ரொம்ப டார்ச்சர் அதிகமாக இருக்கும்போது கணக்கை சரிப்பார், கணக்கை நீ சரிப்பார் அப்படி சொல்லுவோம். கணக்கை சரிப்பார். செக் த அக்கௌண்ட்டு. செக் த அக்கௌண்ட். இதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா காத்தோம். காத்தோம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கணக்குகள். பொதுவாக காமனாக காத்தோம்ங்கிறத வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அக்கௌண்ட்டு அதாவது கணக்குகள். காத்தோம்னா காத்தோம் கி சாஞ்ச் கரீம். சாஞ்ச் கரீம்னா சோதனை செய்கிறது, கணக்கை சரி செய்கிறது. அப்போ என்ன சொல்கிறது? கணக்கை சரிப்பார். காத்தோம் கி சாஞ்ச் கரீம். காத்தோம் கி சாஞ்ச் கரீம். உன் கணக்கை சரிபார். கணக்கை சரிபார். அப்போ இந்த சென்டென்ஸில் நீங்கள் என்ன எழுதி வைக்கணும் அப்படின்னா காத்தோம்னு போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்குகள் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. சாஞ்ச் போட்டு, அதாவது சாஞ்ச் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கணக்கை சரி பண்ணுறது, அதாவது சோதனை செய்கிறது, சரி பண்ணுறது, அதை ரொம்ப ஆராய்ச்சி அதை வந்து இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அதை தான் காத்தோம் கி சாஞ்ச் கரீம். கணக்கை சரிபார். செக் த அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறது. இந்த சென்டென்ஸில் நீங்கள் காத்தோம் சாஞ்ச் இதை வந்து ரொட்டீனாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு காத்தோம் கணக்குகள், காத்தோம் கணக்குகள், அப்போ அக்கௌண்ட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கிலீஷில் அக்கௌண்ட்டு காத்தோம் 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 காத்தோம்னு போட்டு கணக்குகள்னு எழுதி வச்சுக்கோங்க. சாஞ்ச் அப்படின்னா அது சோதனை செய்கிறது. அந்த கணக்கை நம்ம வந்து அந்த எப்படி அது வந்திருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த கணக்கை சரி பண்ணுவோம் இல்லையா? அதனால் அந்த சான்ஸுங்கிறது சோதனை அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். அந்த சான்ஸுங்கிறது சோதனை. அப்போ கணக்கை சரிபார் அப்படிங்கிறது. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தன்யவாத்.